பேட்மேனாக வாழ்ந்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் சீக்கிரமாக தூங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். நீங்கள் நல்லா தூங்கணுன்னா டீ காஃபியெல்லாம் சாப்பிட்றத ஒரு 4-5 மணியோட நிறுத்திடுங்க. நெக்ஸ்ட் சாப்பாடை ஒரு 7-8 மணி மேக்ஸிமம் அதுக்குள்ளே முடிச்சிடுங்க. மூணாவது, நம்ம ஸ்லீப் ரிச்சுவல் அப்படின்றத ஃபாலோ பண்ணலாம். அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி வழக்கமாகவே ஏதாவது ஒன்று ரெகுலராக பண்ணுறது, குளிக்கிறதோ இல்லை ஒரு புக்கு படிக்கிறதோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம பாடி தூங்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தூக்கத்துக்கு ஸ்லோவாக ரெடி ஆகும். அதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 9-10 மணிக்குள்ளே படுத்துடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாடி சன்னோட தான் சிங்க் ஆகிருக்கு. மெலட்டோனின் அப்படின்னு நம்ம பாடியை தூங்க வைக்கிற சப்ஸ்டன்ஸ் இந்த சமயத்துல தான் நிறைய செக்ரீட் ஆகும். இதே 12 மணிக்கு போய் படுத்தீங்கன்னா அந்நேரத்தில் அந்த மெலட்டோனின் ஆல்ரெடி ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மெலட்டோனினை இன்க்ரீஸ் பண்ற ஃபுட்ஸுமே இருக்குது. அது வந்து நம்ம பாதாம், பிஸ்தா, பெர்ரிஸ், மில்க், முட்டை இதுல எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து டின்னர்லயே சேர்த்துக்கலாம். எடுத்துட்டு ப்ளூ ஸ்கிரீன்ஸ் எதையுமே உங்க பெட்ரூம்ல அலோவ் பண்ணவே கூடாது. அது உங்களை முழிக்க வைக்கும். அது இல்லாம உங்க ரூம்ல இருக்க டெம்பரேச்சர், லைட் இதையுமே ஸ்லீப் குவாலிட்டியை டிசைட் பண்ணும். ரூம்ல சின்ன லைட் இருந்தா கூட அதை ஆஃப் பண்ணிடுங்க. அது இல்லாம டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் மிதமான டெம்பரேச்சரா இருந்தாலுமே தூக்கம் நல்ல டீப் ஸ்லீப்புக்கு போகும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். நெக்ஸ்ட் டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும்.